புரட்டாசி 17 அக்டோபர் டு டிசம்பர் வரைக்கும் பருவமழை காலம். மழை தான் பெய்யும், வெயில் அடிக்காது. இப்போ அடிக்கக்கூடிய வெயிலை பயன்படுத்தி நாங்கள் 3 மாதத்துக்கு தேவையான எங்களுக்கு உணவுக்கு தேவையான அரிசியை நாங்களே ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இது சாயங்காலம் அவிக்கிறதுக்காக நாங்கள் காலையிலே ஊற வச்சுருந்த நெல் காலையிலே ஊற வச்சுட்டோம். இது கொஞ்சமாக அவிக்கிறதுனா நாங்களே அவிச்சிருவோம். அதிகமாக இருக்குங்கிறதுனால நாங்கள் ஆள் வச்சு தான் அவிச்சோம். இதுக்கு இடையில 2 மரவள்ளி கிழங்கு இருந்தது. அதை கங்கில் சுட்டு சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மரவள்ளி கிழங்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நல்லாவே பிடிக்கும். அதில் மாவு சத்தும் நார் சத்தும் அதிகமாக இருக்குது. அதனால் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். என்ன ஒன்றுனா மரவள்ளி கிழங்கு சாப்பிட்டா இஞ்சும் சுக்கும் எடுத்துக்கக்கூடாது. இது வயல் நண்டு. சேடை ஓடும்போது நைட்டில் போனோம்னா கொத்து கொத்தாக நிறையா பிடிக்கலாம். எல்லாம் பெரிய பெரிய நண்டு. புரட்டாசி மாதங்கிறதால நாங்கள் இதை இப்போ சாப்பிட முடியாது. ஒன்லி வெஜ்ஜு தான். நைட்டு நேரம் நெல் அவிகிற வாசம், பாதி நிலா, அடுப்பை சுற்றி 4-5 பேர் நல்லா கதை பேசிட்டு நொறுக்கு தீனி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் டீ. எங்கள் பொழுது இப்படி தான் நல்லபடியாக போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சுட்டு போங்க. அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.